வணக்கம் ட்ரேடர் சசி. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா? அதில் வந்து நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறோமே, அது வந்து வேலை செய்யுமா ஸ்டாக் ஆப்ஷன்ஸில்? சில பேருக்கு இந்த சந்தேகம்லாம் வந்து இருக்குதுங்க. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து தினம் ஒரு பார்வையில் நம்ம தொடர்ந்து அந்த இண்டெக்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அதே மாதிரி அது தொடர்பான ஆப்ஷன்ஸும் பார்க்குறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதும் வந்து தினமும் கூட நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வேலை செய்யுமா? க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸில் வேலை செய்யுமா? இல்லை கோல்டு ஆப்ஷன்ஸில் வேலை செய்யுமா? வேலை செய்யுமான்னு நீங்கள் சந்தேகப்படுறத விட வேலை செய்யுதான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் புரியும். ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருந்தால் கூட ஒன்றுமே இல்லை, நான் கோடு தான் போட சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் 2 கோடு போட போகிறீங்க, இந்த இடத்துக்கு வரும்போது மேலே போகுதான்னு கவனிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை நீங்களே செஞ்சு பார்த்துடலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்குறதுனால இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக ஒரு வேளை இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த சப்போர்ட் எப்படி வரையுது, நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எப்படி வந்து பார்க்குறது, என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சந்தேகம் கண்டிப்பாக வரத்தாங்க செய்யும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸை தனியாக வந்து பிளேலிஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற 30 வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60% சந்தேகங்கள் வந்து தீர்ந்துடும். பட் என்ன வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது 1 ஹவர்னாச்சும் கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ் குறுந்தகவல்கள் அப்படின்னு இதில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சந்தேகங்களுக்கான எல்லா விடைகளும் இதுலேயே இருக்கும். இந்த சார்ட் அனாலிசிஸ் செய்ய எந்த டைம் ஃப்ரேம் சிறந்தது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 1 ஹவரா, 5 மினிட்ஸா, டெய்லியா, கமெண்ட்டில் வந்து எந்த டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இந்த இடத்துல பர்ஃபெக்ட் என்ட்ரி மெத்தட் என்ன, ஸ்பாட் சார்ட்டா, ஃபியூச்சர் சார்ட்டா, இன்றைக்கி கூட கேட்டிருக்கீங்க. எதை நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஷார்ட்டாக, அதாவது இதில் எதுவுமே வந்து 1 ஹவர் இருக்காதுங்க. எல்லாமே வந்து 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் வந்து கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற அட்லீஸ்ட் இந்த பாப்புலர் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும்னாச்சும் ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓரளவுக்கு எல்லா வீடியோலையுமே நான் வந்து அடிப்படையான விஷயத்தை வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கேள்விகள், உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் நேரத்தை வந்து செலவு பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற அடிப்படை கேள்விகளுக்கான பதில் ஏற்கனவே வந்து சொல்லியாச்சுங்க. ஸோ இதை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோடு வந்து நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து தெரியணும். இது எப்படின்னா ஒரு ஈஸி வே ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் வந்து அப்படி தாங்க பார்க்குறாங்க எல்லாருமே. ஏன் ஆப்ஷன்ஸ் போகிறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ தட் ஆப்ஷன்ஸில் போனோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரிலையன்ஸு செப்டம்பர் ஃபியூச்சர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு லாட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டி வருங்க. பை பண்ணணுன்னா 1,35,500 தேவை. சார்ஜஸோடனா கொஞ்சம் சேர்த்து வரும், ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் அதெல்லாம் வந்து வேறு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 இருந்தால் தான் இதை நீங்கள் வாங்கவே முடியும். அதே சமயத்தில் அது தொடர்பான ஆப்ஷன்ஸ் 3,042 இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க ப்ரைஸு. அப்போ 3,040 கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 16,850 இருக்குது. இதுலேயும் டேக்ஸ் இருக்குது, இதுலேயும் சார்ஜஸ் இருக்குது. பட் ஆனால் 1,40,000 எங்கே இருக்குது, 16,000 எங்கே இருக்குது, சாரி 17,000. பாதிக்கு பாதினா கூட நம்ம ஆளுங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. பாதி கூட இல்லை, கால்வாசி கூட இல்லை. அப்போ இப்படி தான் ஆப்ஷன்ஸை போய் எல்லோரும் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டுமே இதில் வந்து உள்ளே இறங்குங்க.
இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன அதே விஷயந்தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். மேலே போகும்போது கீழே இருக்கிற லோவை கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஒரு 75ன்னு வச்சுக்கோங்க. 75ல் வந்தான்னா 75லேருந்து எங்கே போயிருக்கேன்? 100க்கு போயிருக்கு. அடுத்த நாள் அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்கிறேன் மேலே. அப்போ நீங்கள் இது எங்கே இருந்தது? 65 ரூபாவில் இருந்தது. எங்கே வரைக்கும் போச்சு? 110 ரூபாய்க்கு போச்சு. கிட்டத்தட்ட 90% அப்படியே வந்து மேலே போயிருக்கு. 17,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 15,000 ரூபா லாபம் வந்திருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக தெரியும். இது இவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஆப்ஷன்ஸில் எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா தான் ஆப்ஷன் பக்கமே போகணும். இல்லை ஆப்ஷன் பக்கம் போயிடாதீங்க. இது மந்த்லி எக்ஸ்பைரிங்க. ஸோ மந்த் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர். இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும்? நிஃப்டி 50யில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே எடுத்துக்கிட்டு எந்த ஸ்டாக்கு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து சப்போர்ட்டு கிட்ட இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு சப்போர்ட்டில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா மந்த் முடியறதுக்குள்ளார அட்லீஸ்ட் இங்கே போயிருந்தால் கூட உங்களுடைய ஆப்ஷன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்கும். அதாவது இது மாத கடைசி வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ புக் பண்ணி கூட நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு திரும்ப கூட என்ட்ரு ஆகிக்கலாம். எப்படியும் ரெண்டுமே பண்ணலாம். ஆஸ் எ ட்ரேடர், ஆஸ் அன் இன்வெஸ்டர் ரெண்டே மைண்ட் செட்டு தான். ட்ரேடிங்னு வந்துட்டிங்கன்னா 2 மைண்ட் செட்டு தான். ஒன்று ட்ரேடர், இன்னொன்று இன்வெஸ்டர். அப்போது உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்க வேலை இருக்குது. எல்லா ஸ்டாக்கையும் வந்து பார்க்கணும், மேனுவலாக அனலைஸ் பண்ணணும். எது பிரேக் ஆகி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். அதில் ஒரு 10 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ரொம்ப நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்து அந்த ஸ்டாக் ஆப்ஷனை அந்த மாதம் ஆரம்பத்துலேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் மாத கடைசிக்குள்ளார கொஞ்சம் மேலே போச்சுனாலும், இந்த மாதிரி சொல்கிறேன், இது பிரேக் ஆக போகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான், கீழே ப்ரீவியஸ் லெவலு அதாவது இந்த லெவலை கட் பண்ண உடனே கீழே நல்லா மேலே போனான், அதனால் கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே அப் ட்ரெண்டை வந்து ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் ஆனால் மேலே போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும். மேலே போயிட்டு கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான், இதை பிரேக் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு நவம்பர் மாதம் பாதியில். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்று டிசம்பர் மாதத்துடைய ஆப்ஷன்ஸை எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு டிசம்பர் மாதமும் தெரியும், ஜான்வரி மாதமும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பெரிய ட்ரேடு அங்கெல்லாம் நடக்காதுங்க, கரண்ட் மந்த்தில் தான் நடக்கும். பட் ஸ்டில் ஃபார் சேஃப்டி நீங்கள் அந்த மாதிரி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா எங்கே வந்து டார்கெட்டு? அடுத்து வந்து இங்கே போயிடும், அடுத்து வந்து இங்கே போயிடும், அடுத்து இதுதான் டார்கெட். அப்போ ஏன் ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்குறோன்னா, ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருக்குது ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து 774 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எப்போது? 2020ல் 4 வருஷம்தான் இருக்குது. 3000 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஸ்டாக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரொம்ப தெளிவாக பொறுமையாக முடிவு பண்ணி ட்ரேடை எடுக்க பாருங்கள். இப்போ ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இப்போ நீங்கள் கரண்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு கொஞ்சம் ஜஸ்ட் பிஃபோர் என்ன பண்ணான்னா நம்ம பேட்டர்ன் டே சார்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம பேட்டர்ன் மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி போயிருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். February மாதம் ஆரம்பிச்சிருக்கிறான், மார்ச் மாதம் தான் கீழே வந்துருக்கிறான், மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான் மார்ச் மாதத்தில். திரும்பவும் மார்ச் மாதத்தில் மேலே போனவன் ஏப்ரல் மாதம் கடைசியாக இல்லைனா மே மாதம் ஸ்டார்டிங்கில் தான் கீழே வந்துருக்கிறான். எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒரு மூமெண்ட்டுமே இந்த இப்படி போய் இப்படி வர்றதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துருக்கிறான். நீங்கள் இண்டெக்ஸ்லலாம் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டீங்க.
அவன் பாட்டுக்கு ஏதோ கண்டினியூஸாக ஒரு சைடு வந்து போயிட்டு இருப்பான், இல்லைனா ஏதோ ஒரு பேட்டர்ன் வரும், டக்குன்னு பிரேக் ஆகும், ஒரு வாரத்துக்குள்ளாரையே வந்துட்டு மேலே போவான், கீழே போவான், இதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மூமெண்ட். அது ஒரு ஸ்டாக்கை பொறுத்து. அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும், நீங்கள் வந்து மே மாதத்தில் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டாக்கை பார்க்குறீங்கன்னா இது நம்ம பேட்டர்னு, இது வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போக வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ மே மாதம் எப்போ பார்க்குறீங்க? ஆரம்பத்திலே பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்துட்டீங்க. இந்த லெவலில் சொல்கிறேன். அப்போ இது என்ன, இது 2800 கால் ஆப்ஷன். இந்த 2800 கால் ஆப்ஷன் எடுத்து அதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்த்து என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோ பொறுமையாக இருக்கணும். இதில் 100% உங்களுக்கு வந்துட்டு சந்தேகமே இல்லாமல் இது வந்து தெரியணும். அப்போ தான் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது இன்றைக்கி, அதாவது நேற்று இந்த வாரத்தில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸு, இது பிரேக் ஆகி போய் ஒரு ஆல் டைம் ஹை வச்சுது. இந்த இடத்த வந்துட்டு எத்தனை வாரம் ஒரு வாரம் 1.5 வாரமாக இந்த இடத்துலையே வந்து ப்ரைஸ் இருந்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆகிருக்கு. மேலே போக முடியாமல் திரும்ப வந்து புது லோ வச்சுருக்கிறான். கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு மேலே போயிருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்க மாட்டான். க்ளோஸ் வைக்கலன்னா என்ன ஆகும், திரும்ப வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு. புது லோ, இந்த புது லோ எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இந்த லோவுக்கு ஜஸ்ட்டு கீழே வைக்கலாம், இல்லைனா ஈக்குவல் லோ கூட வரலாம், வந்துட்டு கூட மேலே போகலாம். அப்போ ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, செப்டம்பர் மாதம் இது வந்து எடுக்க முடியுமா? உங்களால் எடுக்க முடியாது. புட் ஆப்ஷனோட நீங்கள் கால் ஆப்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அப்போ ஒருவேளை அடுத்த மாதத்துக்கு செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி வந்து கீழே வந்துட்டு அக்டோபர் மாதங்கும்போது இந்த லெவலில் இருந்துட்டு மேலே திரும்புகிறான் அப்படின்னா, அப்போ வேணால் நீங்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கால் ஆப்ஷன் வந்து, அதாவது 2880ங்கிற கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கணும், அந்தளவுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஆகஸ்ட் மாதத்தில் கரெக்டாக இந்த லெவலில் இருந்தது, மேலேருந்து விழுந்துருக்கிறான், ஒரு சின்ன இன்னொரு ட்ரெண்டு வருது, இன்னும் வந்து கீழே வரைக்கும் வந்துடுவானா, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2880ங்கிற கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் வந்து போன மாதம் ஆகஸ்ட் மாதம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு. இவ்வளோ தான் போயிருக்கு, 2880லேருந்து 3040 தான் போயிருக்கு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார நீங்கள் பார்த்துங்க, ஒரு மாதமாக இவ்வளோ தான் போயிருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் ஆப்ஷன்ஸுடைய சார்ட்டே போய் பார்ப்போம். ரிலையன்ஸ் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, ரிலையன்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன் சார்ட்டில் வந்து என்ன நடக்குது, இது 1 hour டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது சேம் கான்செப்டுங்க. இது பாருங்கள், இந்த மேலேருந்து வந்து சரிஞ்சு விழுந்தானா, எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் நடந்துருக்குது, இந்த இடம் வந்து அதாவது பெரிய கேப் ஆகிருக்குது, இந்த கேப்லேருந்து இதுதான் ஹை, கீழே போய் திரும்ப மேலே வரும்போது எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, அதே ஹைலேருந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். எங்கே வந்திருக்கிறான், அதே லோக்கு தான் வந்திருக்கிறான். மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போயிருந்தான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி வந்துட்டு மேலே இங்கேயே வந்து போயிருந்துருப்பான், கட் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவன் அதை பண்ணாமல் மேலே போகிறதுக்கு வீக்காக இருக்கிறான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஐ வைக்கலை அப்படின்னாலே அவன் வீக்காக இருக்கிறான் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் போயிருக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கிறான். எப்போ அவன் வந்து போகிறான்னு பாருங்கள், ஈக்குவலாக லோ வச்சதுக்கப்புறம் தான் போகிறான். எப்போ இதை கட் பண்ணுறானோ அப்போ தான் போவான். கட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூமோட மேலே போனான் பார்த்தீங்களா. இப்போ தொடர்ந்து என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்கன்னா இந்த சார்ட்டு நிஃப்டிலையும் இப்படி தான் நடக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இப்படி தான் நடக்குது, ஸ்டாக்ஸ்லையும் இப்படி தான் நடக்குது, கோல்டில் கூட இப்படி தான் நடக்குது, பிட்காயின்லையும் இப்படி தான் நடக்குது, க்ரூட் ஆயிலில் கூட இப்படி தான் நடக்குது. அப்போது ஆப்ஷன் சார்ட்ஸ்லேயும் இதே நடக்குது. அப்போது சார்ட்டு வந்து என்ன பேருங்கிறது முக்கியம் இல்லைங்க. அதனால தான் சொல்லுவேன், எல்லா சார்ட்டுமே எனக்கு ஒன்று தான் சொல்லுவேன் நான். எனக்கு தேவை ஒரு ட்ரேடபிள் சார்ட்டு. 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது, 5 minutesல போய் எப்படி அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது.
இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலாம். சிலருக்கு ஒரு சந்தேகம் வருது, இதுதான் லோன் எப்படி வந்து தெரியும்? இதுதான் லோங்கிறது மேலேருந்து குறிப்பிட்ட மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி வந்துருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இப்படி போகிறான்னா எவ்வளோ தூரம், எவ்வளோ நாளைக்கு, ஒரு வருஷம் இந்த மாதிரி போவானா? 2 வருஷம், 10 வருஷம்? மாட்டவே மாட்டான். 10 நாளைக்கு மேலே போவான், 10 நாளைக்கு கீழே தான் வருவான். உங்களுக்கு அந்த அந்த லெவல் தான், அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்குதா, பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நின்றுட்டானா, இது நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். மார்க் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் நம்ம பேட்டர்ன் தெரியுதா? எத்தனை பேருக்கு வந்து இது வந்து நான் வரைகிறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுது? இந்த வீடியோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ மேலே போன ப்ரைஸு கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை போட்டுருவீங்க. மேலே எவ்வளோ தூரம் போவான்னு தெரியாது. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான்னா இன்னும் மேலே போவான், இந்த லெவலுக்கு வரைக்கும் போயிடுவான். பட் ஆனால் என்ன நடந்தது? இங்கிருந்தே கீழே வந்துட்டான். அப்போ என்ன பண்ணுவீங்க? ட்ரெண்ட் லைன் போட்டுருவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆச்சு. இந்த ப்ரெஷரை பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி பண்ணான். பட் ஆனால் பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். இந்த ஃபாலுக்கான இந்த ரைஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து அப்படியே மொத்தமாக வந்து கீழே போயிடலங்க. அந்த மாதிரி போகாது. ஏதாவது நியூஸ் இது வந்ததுன்னா தான் அந்த மாதிரி போவோம். இந்த இடத்துலேருந்து மேலே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? இது லோனா, அடுத்த லோ இங்கே வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே வரலையே, இங்கே தான் நிற்கிறான். இந்த லெவல்லே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். இங்கேயே ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது என்ன லெவலு? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 57 ரூபா. 57 ரூபாலேருந்து அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது கீழே போயிடுச்சு, 52 ரூபாய்க்கு போயிடுச்சு. தங்காது. அதாவது 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் கீழே வச்சுருவான், 1 ரூபா கீழே வச்சுருப்பான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் எப்போ பண்ணுவீங்க? நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு வரும்போது பண்ணுறீங்களா? ஆனால் இந்த தடவை என்ன இருக்குது? ப்ரைஸ் மேலே போகும்போது ஈக்குவலாக போயிட்டான், போயிட்டு தான் கீழே வந்துருக்குறான். கீழே வந்தோன்னே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஈக்குவலாக போயிடுச்சு அப்படின்னால பையர்ஸ் நிறைய பேர் இங்கே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்க மாட்டான். மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போகணும்ல, போகல, இங்கேருந்தே வந்துட்டான்ல. மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போகணும்ல, இங்கேருந்தே வந்து கீழே வந்துட்டான்ல. ஆனால் இந்த தடவை ஈக்குவலாக போயிட்டான், கீழேருந்து மேலே போகும்போது போயிட்டு திரும்பவும் இந்த இந்த இடத்துக்கே திரும்பவும் வந்துட்டு இங்கிருந்து மேலே போனவன் தான் பிரேக் ஆகி மேலே போயிருக்கான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்ட்டு நம்ம பிகினர்ஸ் கைட் சேனலில் வந்து இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூட வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இங்கேயே புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா சொல்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த ஹைக்கு வந்துட்டான். இந்த ஹைக்கு வந்து பிரேக் ஆகி மேலே வந்து க்ளோஸ் வச்சோன்னா, அதாவது ஈக்குவல் லெவலே வச்சுருக்கிறான் க்ளோஸு. ஆனால் கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான். மேலே அடுத்தடுத்து வந்து போகும்போது என்ன பண்ணுறான்? இந்த லெவலை பிரேக் பண்ணவே மாட்டான், பார்த்தீங்களா? இங்கே ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறானா? அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்ன நடந்துருக்குதுன்னு. இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடுவான். அடுத்து வந்து இந்த லெவலு. அடுத்து எங்கே போவான்? அடுத்து இன்னும் கூட லெவல்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது. இந்த பாடிக்கு வந்துட்டான். இன்னும் மேலேனா இதுதான் மேலே டாப், அந்த இடத்துக்கே பக்கத்தில் வந்துட்டான். எங்கேருந்து வந்திருக்கிறான்? உங்களுக்கு 50 ரூபாலேருந்து வந்திருக்கிறான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 140 ரூபா கிட்ட வந்துட்டான், 135 ரூபா. ரிலையன்ஸ் எப்போதுலேருந்து? ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து வந்துட்டு இருக்கிறான். இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து போயிடுச்சு ப்ரைஸ். ஆகஸ்ட் 15லேருந்து 15 நாளுக்குள்ளார இவ்வளோ பெரிய மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு ஸ்டாக்கை பொறுத்து. ஆனால் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுதான். அந்த லோவை கட் பண்ண மாட்டான், ஹையர் ஹை பண்ணிகிட்டே போவான். எங்கே பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும், அதே பேட்டர்ன் தான், அதே ஈக்குவல் லோ தான், என்ட்ரி எட்டு எக்ஸிட் தான். ஃபஸ்ட்டு என்ட்ரி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த என்ட்ரி உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இல்லைனா வெயிட் பண்ணி இருந்து இந்த ஹை வரைக்கும் வர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைம் கீழே வரும்போது கூட நீங்கள் எடுக்கலாம் என்ட்ரி. அனைத்து விஷயங்களும் ஒரே விஷயந்தான்,
ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. சும்மா வந்து நேற்று நல்ல மூமெண்ட் வந்து இருக்குது. நேற்று லோக்கே வந்தானா நேற்று ஆரம்பித்த உடனே ஈக்குவல் லெவலுக்கு போனோன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்குதா. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இந்த லோவை கட் பண்ணல, மேலே இந்த ஹையை மறுபடியும் கட் பண்ணல, அதுக்கு அடுத்த தடவை மேலே போயிட்டான், அதுக்கு அடுத்த தடவை மேலே எங்கேயோ கொண்டு போயிட்டான். திரும்ப வரும்போது அந்த லோவுக்கு வரல, திரும்ப வந்து அந்த லோவுக்கே வந்திருக்கிறான். பட் ஆனால் இங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே போயிட்டான், மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் அன்னைக்கு. இது என்ன இன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு. எங்கேருந்து இந்த இந்த வேலைலாம் நடந்துருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 82 ரூபாலேருந்து 130 ரூபாய்க்கு போயிருக்கும். 80லேருந்து 130ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 20, அதில் ஒரு 30, 50 புள்ளி. இதில் எதனாச்சும் நம்ம இவ்வளோ நாளாக 300 வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் எதனாச்சும் வந்து எக்ஸ்ட்ராவாக எதனா நடந்துருக்குதா, வேறு மாதிரி எதனா நடந்துருக்குதா? நடக்கவே நடக்குது. அந்த மார்க்கெட் வந்து அப்படி தான் வந்து இவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா மட்டுமே இது எப்படி வந்து உங்களுக்கு ஹையர் ஹை பண்ணிகிட்டே போனோம், அதே மாதிரி இது வந்து லோயர் லோ பண்ணிட்டே அடுத்த தடவை வரும்போது அங்கே வரமாட்டான். இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த தடவை வந்துட்டான்ல, அடுத்த தடவை கீழே போகாமல் இப்படி வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகி போனோன்னா இன்னும் வந்து மேலெலாம் போவோம். அப்போ இது ட்ரேடு வந்து எங்கே எடுக்கலாம் நம்ம? ஒரு வேளை ஓப்பன் ஆகி கீழே வர்றான், ஈக்குவல் லோவுக்கு வர்றான், இந்த இடத்துல சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான், சும்மா ட்ரை பண்ண வேண்டியதான். கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இங்கேயே நீங்கள் அதான் பண்ணீங்க, அதாவது நேற்று வியாழக்கிழமையும் அதான் பண்ணீங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவலாக வரும்போது நீங்கள் சும்மா ஒரு என்ட்ரி எடுத்து பார்த்தீங்க. அந்த என்ட்ரி என்ன பண்ணுச்சு? 80லேருந்து 130க்கு போயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி நாள் பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களா. ப்ரீவியஸாக இது பாருங்கள், லெவல் பாருங்கள், இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை பாருங்கள், கட் பண்ணவே மாட்டான். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நாள் பார்ப்போம், புதன்கிழமை மணிக்கு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நாள் இது என்ன 85, இதுதான் லெவலுன்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. 85 கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்கு, 84 ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறன்னு கூட முடிவு பண்ணிடலாம். கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்கான் 80, வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். இல்லை எனக்கு மாதம் ஸ்டார்டிங்கில் தான் எடுத்துருக்கிறேன், நான் ரிலையன்ஸ் வந்து 3000 அப்படிங்கிற இடத்துலேருந்து அவன் வந்து மேலே போவான் எனக்கு தெரியும், ஐம் கோயிங் டு ஹோல்டு அப்படின்னா ஓகே, யுவர் சாய்ஸ். நீங்கள் தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. என்னன்னு, ரிலையன்ஸ் வந்து மேலே போகும், 3000த்துலேருந்து இன்னும் வந்து மேலே போகும், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனால நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். இங்கே நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேளை ட்ரேட் எடுத்துறீங்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துருக்குறானா அங்கேயே நின்றுட்டு இருக்கும் ப்ரைஸு, அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பேட்டர்ன் இது மேலே வரைக்கும் போயிடும் அப்படின்னு. இது என்ன லெவலு? 2700. இது என்ன லெவலு? 3000. இப்போ இந்த 2700லேருந்து 3000 கண்டிப்பாக போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ண வேறு வழி இல்லைங்கிறதுனாலையும் இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். சரிங்களா? ஒரே மாதிரி ஒரே லெவலில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருது பார்த்தீங்களா. எப்போ இதை பிரேக் பண்ணுறானோ மேலே பறந்து போயிட்டான். சரி, அதுக்கு முன்னாடி நாள் பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நாள் தொடர்ந்து மேலே போயிருக்கானா, ஆரம்பித்தான் இந்த இடத்துல வந்து. அதுக்கு முன்னாடி நாள் வந்து இப்படி வந்து நம்ம பேட்டர்னு இதை பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனோடனே என்ன பண்ணியிருக்கான்? லோ பண்ணவே இல்லை. அது ப்ரீவியஸாக இந்த இடத்துல லோ இருக்குது, அந்த லோக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான். இதுதான் கடைசி அட்டம்ப்ட்டு. இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா, எப்படி வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக வருவான் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அது மாதிரி கீழே வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டான் பார்த்தீங்களா. மேலே இருந்து கீழே வரும்போது வந்துட்டு இந்த லெவலுக்கு வரணும், வரல பாருங்கள். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரணும், வரல. மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வந்துட்டான். திரும்பவும் கூட போய் ஒரு ஹை வச்சுருக்கிறான். பட் ஆனால் இந்த லெவலை இந்த தடவை விட்டுருவாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இங்கேயே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ மேலே போய் கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், கீழே வந்துட்டு திரும்ப அதே லெவலில் போய் இது பண்ணிட்டு கீழே வந்துட்டான். இப்போ அதுக்கு முன்னாடி நாள் பார்ப்போமா என்ன நடந்திருக்குது அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த சந்தேகங்கள், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேலை செய்யுமா செய்யாதா, கன்ஃபார்மாக வேலை செய்யும்.
நீங்கள் மார்க்கெட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா போதும், அவன் வந்து திரும்ப 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 அதே தான் ஃபாலோ பண்ணுறான். பிரேக் பண்ணுறான், மேலே போகிறான், வர்றான், இதே தான் நடக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அதாவது லேர்னிங் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளார வாங்க. இதுவும் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஆனால் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான், ஆப்ஷன்ஸை பண்ணாதீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். நமக்கு அந்த டிகே ஆகுது, அதாவது இதாவது மெல்ட் ஆகுது, அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுக்கிறோம். ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயங்களை பார்த்து தான் நம்ம ட்ரேடே எடுக்கிறோம். 50 ரூபாலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு? 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பொறுமையாக போயிருக்கு. அடுத்தடுத்து ஹை பண்ணிகிட்டே போயிருக்குது. லோ வந்து அவன் வந்து பண்ணவே இல்லை. இங்கே தான் ஈக்குவல் லோவில் இருக்கிறான். அதுக்கப்புறமா வந்து இந்த லெவலை எப்போ கட் பண்ணானோ அப்போத்துலேருந்து வந்து மேலே போகிறான். இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக வெள்ளிக்கிழமைக்கு என்ன நடந்திருந்தது, இதான் நடந்தது. ஒரே லெவலு இங்கே கீழே ஈக்குவலோ, அதை கட் பண்ணும்போது நல்லா வால்யூமோட மேலே போயிருக்கா, மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது அந்த லெவலுக்கு வரல, கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு இங்கே வந்துட்டான். அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான், இன்னும் கூட அதாவது இந்த லெவலுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டான். இந்த லெவல் வரைக்குமே நமக்கு வந்து பை தான். மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த லெவல்லே தான் நின்னான். அடுத்த தடவை இன்னும் ஒரு தடவை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வரும்போது வந்து மொத்தமாக வந்து கீழே போயிட்டான். ஸோ ரொம்ப சின்னதாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி அதாவது ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஓவராலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி பார்க்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போகிறான். இன்னும் கூட ஹையர் ஹை தான் பண்ணியிருக்கான். அதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு, ரிலையன்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு இல்லைனா ஒரு 2-3 சார்ட் எடுத்துக்கிட்டு இதை மட்டுமே நீங்கள் பண்ணலாம். சரி, ரிலையன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்ஷனு 1 ஹவரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ஹவரில் பாருங்கள். ப்ரீவியஸ் லெவலு, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. இந்த லெவலை எப்போ கட் பண்ணானோ வால்யூமோட மேலே போயிட்டானா. இப்போ தான் ரிலையன்ஸில் பார்த்தோம் ஈக்குவலோ மேலே வந்து இதை கட் பண்ணும்போது வால்யூமோட போயிருக்கான். அதாவது முதல் தடவை இந்த லெவலுக்கே வந்திருக்கான், 2வது தடவை இந்த லெவலு, 3வது தடவை இந்த லெவலு, 4வது தடவை இந்த லெவலுக்கு வராமலே மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. பையிங் இன்ட்ரெஸ்ட், பாக்ஸை பிரேக் ஆச்சு மேலே போய் எங்கே போச்சு, ப்ரீவியஸ் லெவலு இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியலையோ, ஒரு நிமிஷம், ப்ரீவியஸ் லெவலு அங்கே தான் இருக்குது. திரும்பவும் கூட கீழே எங்கே போயிருக்கான், அதே லெவலுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துருக்கிறான் பாருங்கள். திரும்பவும் கூட அந்த லெவலுக்கு பக்கத்துலேயே தான் போயிருக்கான், போயிட்டு தான் மேலே இவ்வளோ தூரம் வந்துருக்கான். இது ட்ரெண்டாகி மேலே போயிருக்கானா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்குதா, இந்த இடத்துல அது மாதிரி பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் ஆகி மேலே போயிருக்குதா, இங்கே ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துருக்குதானா. இப்போ 1 ஹவரில் நீங்கள் போய் பாருங்கள், சாரி நீங்கள் 1 ஹவரில் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இப்போ கரண்ட் மந்தில் வந்து என்ன நடந்துருக்கு தான், இந்த லெவலில் 54க்கு எப்போ வரானோ அப்போலாம் 70க்கு போயிருக்கான். ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக இது வந்து ஒரு 15 தேதிக்கு அப்புறமா இது பண்ணியிருக்கிறான். இங்கே வர்றான் மேலே வந்து போயிடுறான், இங்கே வர்றான் மேலே போயிடறான். அப்போ இப்போ இங்கே இருக்கிறான், இங்கே நம்ம பை பண்ணலாமா, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறத போய் பார்க்கணும். இப்போ ஏன் வந்து இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். டேயில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரே ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே. இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இது வரைக்கும் வந்துடுவானோ, வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம கால் ஆப்ஷனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அது வந்து பை பண்ணுறது வந்து அவ்வளோ சௌரியமாக வந்து இருக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து தான் போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை, ஒரு மாதிரியாக வந்து கிளம்ஸியாக வந்து இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கிறதுனால ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு வேளை வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து இந்த 1500 அப்படிங்கிற கால் ஆப்ஷனில் சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து பை பண்ண முடியாது.
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போய் எடுக்கலாம். இல்லைங்க நான் டெய்லியும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் எப்படி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயும் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து சொல்கிறீங்களோ அந்த மாதிரியே நான் வந்து ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன லாஸில் வெளியில் வந்துடுவேன். இல்லைனா நான் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே வந்து கொண்டு போவேன். ரைட், ஓகே, அதுவும் ஓகே தான். நீங்கள் இங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கே ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் போச்சு, எங்கே போயிருக்குது எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு மேலே போயிருக்கான். அன்றைக்கே நான் இதை க்ளோஸ் பண்ணிப்பேன்னா ஓகே, ரைட், வெரி குட். என்ன பண்ண போடுறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு பண்ணினீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. தெரியாமல் குத்து மதிப்பாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன், மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 56 அப்படிங்கிற லெவலுக்கு திரும்ப வந்து வந்திருக்குது ப்ரைஸு. எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான்? 56லேயே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். திரும்ப வந்து அன்னைக்கு எங்கே போயிருக்கான்? 59, 60க்கு போயிருக்கான். திரும்பவும் எங்கே போயிருக்கான்? திரும்ப அதே 60 தான் போயிருக்கான். அடுத்த நாள் தான் உங்களுக்கு 64 வரைக்கும் போயிருக்கு. எங்கே எடுத்தீங்க? 56. எது வரைக்கும் போயிருக்கிறான்? 64 தான் போயிருக்கிறான். ஒரு 10 புள்ளி கூட வரல. ஸோ இப்படி தான் நடக்கும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். மேலே வரைக்கும் போயிருக்குது, பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி அந்தளவுக்கு வந்து மேலே வந்து போயிருக்கான். கீழே எங்கே வந்துருக்கான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட கீழே வந்தானா என்ட்ரி எட் எக்ஸிட்டு அழகாக வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போயிருந்துடலாம். அப்போ அடுத்த தடவை கீழே வரும்போது அதான் அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிருக்கான். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ஸோ செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு பாதி போட்டோங்க. பாதி போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை மட்டுமே எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஏன்னா முடிஞ்ச மாதங்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்படி தான். சரி, நம்ம HDFC பேங்க் பார்த்தோமா, மாருதியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஈக்குவலாக இந்த லெவல்லேருந்தே மேலே போகிறோம் பாருங்கள். ஈக்குவலாக இந்த லெவலுக்கு போனாலே கீழே வரான். இது என்ன லெவலு? 480 அந்த மாதிரி. இது எங்கே? 680 அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துருவோமா? 670. இது எங்கே இருக்குது? 470. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருக்குது. அப்போ மாருதி ஃப்யூச்சர் வந்து என்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்கான்னு நீங்கள் போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். ஈக்குவலாக அந்த லெவலுக்கு வந்துடுறான். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒழுங்காக வந்து கேண்டில் வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச மாதங்கிறதுனால செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அதான் பாதி வரைக்கும் போகட்டும். போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட இந்த வீடியோ வந்து பண்ணி காட்டுறேன். SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிகிட்டு இருக்குது? ப்ரைஸு 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஈக்குவல் லோ வந்து பண்ண போகிறான். பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கே போயிட்டான்னா கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கே போயிட்டான். அப்போது பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா தெரியுது. கால் ஆப்ஷனு நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பார்ப்போமா என்ன பண்ண போகிறான்? மேலே போகிறானா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா? ஒரு நிமிஷம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபியூச்சர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துக்கு எப்போலாம் வந்துருக்கிறானோ மேலே போயிருக்கிறான். இந்த ஜூன் எலெக்ஷன் அப்போ வந்துட்டு மேலே போனவன் ஆல் டைம் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. அது பக்கத்துலேருந்து ப்ரைஸ் கீழே வந்துருக்குது. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா மேலே போயிடுவான். அப்போ ஆப்ஷன்ஸுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது ஒன்ஸ் இது பிரேக் ஆனானா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் கூட நம்ம தைரியமாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ள இருக்குதா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி பிரேக் ஆகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவன் கால் ஆப்ஷன் வந்து மேலே போவான். இல்லைனா இன்னும் வந்து கீழே போய் இன்னொரு லோ வச்சு அவன் பாட்டு கீழே போயிட்டே இருப்பான். இது நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் வெள்ளிக்கிழமைக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் லோ, திரும்ப அதே இடத்துக்கு வந்தது, மேலே எப்படி போயிருக்கிறான்? இப்படி போயிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்? நம்ம பேட்டர்ன். ஸோ
ஸோ நீங்கள் அடிப்படையை வந்து ரொம்ப தெளிவாக கற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ட்டு எந்த சார்ட்டு கொடுத்தாலும் சரி, எந்த சார்ட்டு கொடுத்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வெளியே வரணும்னு தெரியும். மேலேருந்து வரும்போது நீங்கள் இதை ஓரளவுக்கு பையின்னு நினச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு க்ளோஸ் நல்லா கீழே போய் வச்சுட்டானா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் க்ளோஸ் வந்து இது என்ன ரேஞ்சு 31.80 எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் 31.30 ஒரு 0.50 லெவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப வந்து மேலேயே வந்துட்டேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் வந்து எப்படி ட்ரேடு மற்ற இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இதுவும் வந்து பண்ணலாம். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே லெவலுக்கு தான் போகிறான். அந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியாமல் தான் கீழே வரான். கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போகிறான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்களா, பஜாஜ் ஃபினான்ஸ் பார்ப்போம். கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்துலலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே எங்கேயோ 7 ரூபா அந்த மாதிரி இருந்த இது கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் வந்ததுனால 100 ரூபாய்க்கு போயிடுச்சு ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரியே நடக்கும் ஆப்ஷன்ஸில். அதை காட்டுறதுக்கு தான் இதை எடுத்து வச்சேன் நான். ஸோ கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கான். இந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். அடுத்த தடவை வந்தானா இந்த லோவை வந்து கட் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ கூட இந்த இடத்துல இந்த மாதிரி லோவை வச்சுக்கிட்டு இருந்தானா திரும்ப என்ன பண்ணுவான், மேலே இன்னும் வந்து புஷ் பண்ணி போவான். ஆனால் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஹை பண்ணிட்டான், திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டானா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ அடுத்த தடவை மேலே இப்படி போனான்னா கீழே வந்துடுவான். கொஞ்சம் மேலே போனான்னா கீழே வந்துடுவான். இந்த லெவலுக்கே வந்துடுவான். அப்போ இந்த லெவலையும் பிரேக் பண்ணானா இப்படியே பொறுமையாக வந்து இப்படி தான் நடக்குது மார்க்கெட். தொடர்ந்து நடக்குது. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா, முடிவு உங்ககிட்டவே விட்டுறேன் நான். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது பாட்டுக்கு அது எப்பவும் போல் வந்து அப் ட்ரெண்டில் வந்து அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். பேட்டர்ன் வந்து தெளிவாக வந்து இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் கீழே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவலில் போடணுன்னு போட்டிங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். போயிடுச்சா மேலே வரைக்கும். அப்போ நீங்கள் இந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம். ஒன்ஸ் 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில், கொஞ்சம் இப்படி ட்ரெண்டாகவே ஒரு பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த தடவை இங்கே இதுக்கு பக்கத்தில் எங்கே வந்தாலும் பை பண்ணிங்கன்னா இங்கே போயிடுவோம். நம்ம பேட்டர்ன். அதனால தான் இதுக்கு மட்டும் இன்னும் பேரே வைக்காமல் நம்ம பேட்டர்னே சொல்லிட்டு இருக்கோம். இது அவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இதெல்லாம் சரியாகவே உங்களுக்கு பிரிண்ட் ஆகலை பாருங்கள். ஏன்னா அதான் முடிஞ்ச மாதம் கண்டினியூஸாக சரிஞ்சு விழுந்துருக்கானு ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து இங்கே வந்து இருக்குது. திரும்ப அதே தான் நம்ம பேட்டர்ன் தான். கீழே பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், நல்லா கீழே வந்துடும். எது வரைக்கும் வந்திருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்திருப்பான். வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே வந்துட்டான். திரும்ப வரும்போது என்ன பண்ணியிருக்கான் அவன், அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. ஒரு சாமர்த்தியமாக வருவான். எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு போகவே மாட்டான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், கடைசியாக மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல் ட்ராப் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்ததுனால நீங்கள் ரெடி ஆகிடலாம். அப்போ அடுத்த தடவை எங்கே போயிருக்கிறான், இந்த லெவலுக்கே போயிருக்கிறான் பாருங்கள். இது வரைக்கும் அது நடக்கலை, இந்த தடவை இது வந்து நடந்துருக்குது. இது வரைக்கும் நல்லா பையர் இன்ட்ரெஸ்ட்னால தெரியுதா உங்களுக்கு. இங்கே இருக்கிற கேண்டலெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற கேண்டலில் பாருங்கள், பையிங் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த லெவலுக்கே போயிட்டான். இந்த லெவலை பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான், வால்யூமோட பிரேக் ஆகி போனானா கடன்னு மேலே போனானா சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன புல் பேக்கு மேலே. அப்போ எப்போ இதை பிரேக் பண்ணானா தான் கீழே வரும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இது சரி, ஓகே. ஸ்டாக்கெல்லாம் பார்த்துட்டீங்க. க்ரூட் ஆயில் ஆப்ஷனு. ஸோ க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துட்டுருக்கு, க்ரூட் ஆயிலையும் அதே தாங்க. நீங்கள் சார்ட்டுன்னு ஒன்று நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இதுதான். திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வரவே மாட்டான். ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அழகாக கனெக்ட் ஆவான். இங்கேயும் அதே தான், ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அழகாக கனெக்ட் ஆவான். மேலே போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கீழே ஒரு 50% வந்துட்டு தான் போவான். எங்கே வருவான், ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. அடுத்து வந்து இங்கே வந்துடுவான். அடுத்து வந்து சோர்ஸுக்கே வந்துடுவான். இன்னும் பியரிஷாக இருக்கிறான் அப்படின்னா இன்னும் கூட கீழே போய் ஒரு புது லோ தான் வைப்பான்.
இப்போ மேலே வந்துட்டு இப்போ மேலே வந்தது இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இதில் வந்து பார்த்துருக்குறீங்களா, இங்கே வந்து இப்படி பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் அதே தான் நடந்துருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் குட்டியாக நடந்துருக்குது. அதே லெவலுக்கு வந்துட்டு கீழே வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன், இந்த லெவல் வரைக்கும் வரணும். லாஸ்ட் டைம் மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவலுக்கும் கீழே நல்லா போயிட்டான். ஆனால் இந்த தடவை இந்த லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கான். வந்துட்டு திரும்ப வந்து மேலே போய் அதே லெவலுக்கு வந்து போயிட்டாப்ல. அப்போ எப்போவாச்சும் இவன் வந்து கீழே வரைக்கும் வர்றான் அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே போயிட்டான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ இந்த 2 பாயிண்ட் கிடச்சிருக்குதா, இப்போவே கூட போட்டு வச்சுருங்க. அப்படியே மேலே எடுத்து பாருங்கள், இது வந்து கனெக்ட் பண்ண முடியுமா, அடையுங்கப்பா கரெக்டாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதை வந்து ரசிங்க. முதல்ல சசியை மறந்துடுங்க. மறந்துட்டு நீங்கள் சார்ட்டோடு அப்படியே வந்து உள்ளே போயிடுங்க. சார்ட்டுக்குள்ளார ஒரு வேளை கீழே வந்தோன்னா மேலே போயிடுவானே கன்ஃபார்மாக. இது கால் ஆப்ஷன், சாரி இது வந்து புட் ஆப்ஷன். அப்போ ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டை மேலே வந்து இருக்குது ஃப்யூச்சரில். மேலே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துடும். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து இது கீழே வரைக்கும் வந்துட்டுல போகணும். இப்படி கூட நீங்கள் ஃப்யூச்சரோட மூமெண்ட்டை வந்து கணிக்கலாம். சரியா? நிறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் இந்த சார்ட்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். நியூஸ் எப்படி பார்க்குறது, நியூஸே பார்க்காதீங்கிறானு. நியூஸ் வரும்போது ட்ரேட் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. இதுதான் சப்போர்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகே ரைட்டு. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வர்றான், பை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக மூமெண்ட்டு மேலே வரைக்கும் போயிருக்கு, திரும்ப வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டானா எக்ஸிட் பண்ணுறேங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ லாஸாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, திரும்ப உங்களுக்கான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பான். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு பெரிய பேரிஸ்டண்ட்டு, இது பெரிய பேரிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு சடன் ஃபாலு. இந்த சடன் ஃபால்லையே ஒரு க்ரீன் வந்து இங்கே தான் வந்துருக்குதா, இதானே க்ரீன் கேனில். அப்போ இந்த க்ரீனை எப்போ தாண்டினாலும் மேலே போவான் கன்ஃபார்மாக. இந்த இடத்துல வந்து நீங்கள் சின்ன லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறீங்க. இதுதான் லாஸ் உங்களுது, அதை பார்த்துருவோம் ஒரு நிமிஷம். இதுதான் லாஸ் சைஸ் உங்களுது, ஏன்னா ப்ரீவியஸ் லோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்துடுது. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு மேலே வந்தால் மேலே வந்துடுவான்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த க்ரீன் க்ளோஸே என்ன பண்ணுறான், ட்ரெண்டு பண்ணியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது அவனால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் போவான், இது வரைக்கும் போனான் அவன், இங்கே போய் ரிஜெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு பிஃபோராகவே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கிறான். இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த தடவை மேலே போயிருக்கணும் கண்டிப்பாக. போகலைன்னா வீக்காக இருக்கிறான்னா என்ன பண்ணுவான், திரும்ப அடுத்த லோ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் அடுத்த லோ வந்து எப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த லோவை கட் பண்ணானா முடிஞ்சது, இன்னும் கீழே போவான். பட் ஆனால் அந்த லோக்கே வந்துட்டு தான் மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான், மேலே போயிட்டான். நீங்கள் நினச்சி நடந்தது. க்ரூட் ஆயில் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு இது ஒன்றும் வேரியெலாம் ஆகாதுங்க. இதுவும் வந்து அதே தான். இது வந்து சார்ட்டாக பாருங்கள். க்ரூட் ஆயில் ஆப்ஷன் சார்ட்டாக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. திஸ் இஸ் எ சார்ட், அவ்வளோதான். இந்த சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டு எப்போ ஈக்குவலாக வரணும் அப்போதுலேருந்து மேலே போவான். எங்கே போவான், அடுத்த லெவலுக்கு போயிடுவான். ஏதோ ஒரு லெவல்லேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த லெவல் வரைக்கும் போயிடுவான் கண்டிப்பாக. இப்போ மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குறானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ட்ரெண்ட் லைன். இப்போ மேலேருந்து கனெக்ட் ஆகுமா அப்படின்னு வந்து பார்க்கணும். கீழே என்ன இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அப்போ மேலேருந்து கீழே வந்துருக்குறான், ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டு கீழே வர முடியாமல் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். வந்தானா என்ன பண்ண, ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரூட் ஆயிலில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். க்ரூடு ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்க. என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் க்ரூட் ஆயில் ஃபியூச்சரில், மேலே இருந்து ட்ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சா. அப்போது இங்கேருந்து வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
இதை வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு மேலேருந்து கீழே வந்து மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிருக்குது. இது வந்து நல்லா இப்படி கீழே வந்து போயிருந்ததுன்னா இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கும் இந்த இந்த பேட்டர்னுக்கு. பட் ஆனால் கீழே வராமல் போன மாதிரி இருக்குது. இந்த தடவை நம்ம வந்து இதை வந்து இப்படி தான் கன்சிடர் பண்ணோம். இப்படி மேலே வந்துருக்குதா, இனிமேல் தான் கீழே வருவான். வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே 60-40 இல்லை 6000 கால் ஆப்ஷன் எது வரைக்கும் போவான், 6300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் ஆனான்னா இதுக்கும் கீழே போய் க்ளோஸ் வச்சானா கீழே வந்து போவான். ஏதோ இதை மறந்துட்டு பாருங்க. கிளியராக தெரியுதா? இங்கேருந்து இங்கே போயிருக்கிறான், இங்கேருந்தே இங்கே போயிருக்கிறான், இங்கே வந்தானா இங்கே போவான். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஐடியா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இது என்ன, இது 6200 6200 புட் ஆப்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 6200 தான் எடுத்துருக்கோமா? ஓகே, புட் ஆப்ஷன் 6200 புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட இவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 1 ஹவர் போய் பாருங்கள். அப்போது ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகிறது தான் வாய்ப்பு. அப்போது என்ன, அது மேட்ச் ஆகுது அவங்களுக்கு. ஒரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வச்சுருக்கான், இன்னொரு ஹை வைக்க தான் போகிறான். அப்போ இந்த லெவல் வரைக்கும் போயிடுவான் இவன். இப்போ இவன் கொஞ்சம் கீழே வந்தான் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது ஒரு லோ, இது அந்த லோவுக்கு வர முடியல, அந்த லோவுக்கு வர முடியாமல் இன்னும் கூட மேலே போகும்போது இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பிளானு. இந்த பிளான் வந்து 1 ஹவரில் நீங்கள் இந்த பிளானை வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி எதனா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து ட்ரேடை எடுத்துடலாம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னா இவ்வளோ தான் ட்ரேடிங். இவ்வளவையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக அந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேடு அப்படின்னு வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் கூட ரிவர்சல் ஆகிட்டு கூட கீழே வரலாம். சரிங்களா? இந்த சின்ன ரிவர்சல், ஒரு சின்ன ரிவர்சல் ஆகிட்டு கீழே வரும். பையிங் இன்ட்ரெஸ்ட்டு தான். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் ஆப்ஷன்ஸு ஏன் பண்ணக்கூடாது, பண்ணுனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். பட் ஆனால் செப்டம்பர் மாதம் ஒரு பாதியில் ஒரு 20 தேதி 25 தேதிகளில் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து இது தொடர்பாக நான் வந்து செஞ்சு காட்டுறேங்க. அப்போ இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு, நிறைய மெசேஜ் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.